ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ சுவையான ரசம் எப்படி வைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிம்பிள் மெத்தடு தாங்க, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன தேவைன்னு எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸு, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி, 4 காஞ்ச மிளகாய், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் பொடி பண்ணினது, ஒரு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை வச்சு எப்படி நம்ம ரசம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்து நசுக்கி ரசம் வச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரசம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடுப்பில் சுட்டு எடுத்துக்குங்க. பூண்டை சுட்டு எடுத்து நச்சு அப்புறம் ரசம் வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ புளி தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த புளி தண்ணியில் நம்ம எடுத்து வச்ச தக்காளியை நல்லா கையால் பிசைஞ்சு விடணும். தக்காளி நம்ம கையால் தான் பிசைக்கணும் ரசத்துக்கு. மிக்சிலலாம் அரைச்சா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அதனால் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ மிளகு சீரகத்தை கொட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ரசம் நம்ம தாளித்து விடலாம். வாங்க, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ரசத்துக்கு பெருங்காயம் சேர்க்கணுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மிளகாய் கருகிடும். இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே சுட்டு நசுக்கி வச்சுருந்த பூண்டை இப்போ இதனோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நச்சு வச்சுருக்கேன். அந்த பூண்டை அதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லாதனால நான் வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் போடுறேன். நீங்கள் கொத்தமல்லி தழை யூஸ் பண்ணி செய்யுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கூட்டி வச்சுருந்த அந்த புளி தண்ணி, தக்காளி கரைசல் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை இதனோட ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா ரசம் ஒரு மாதிரி ஆகிடும்.